இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு லோக்கா சாப்டர் 1 படத்தை போய் பார்க்க போனேன். பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்து வந்தா என்னம்மா படம் எடுத்து வச்சிருக்காங்க. மலையாள சினிமாவில் வெறும் 30 crore தான் இந்த படத்தோட பட்ஜெட்னு சொன்னாங்க. பட் அப்படி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இல்லை. படம் வந்து விஷுவலாகவும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி பயங்கரமாக இருக்குது. கம்பேரே பண்ண முடியாது. இந்த மாதிரினா இப்போ இது ஒரு பெரிய லாஜிக்லாம் பார்த்தா இந்த படத்தில் நிறைய லாஜிக் கிட்ட செய்யுது. என்ன சொல்ல போனால் என்னது அதை வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சது வைரஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வைரஸ் எப்படி வந்துச்சு அது எதுவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆஜீஸ்வரி பெருசாக அந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயில் மிஸ் ஆகிருக்கு. பட் ஆஜின் கொடுத்துருக்காங்க வைரஸ்ன்னு சொல்லிட்டு வைரஸ்னால தான் அவங்களுக்கு வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த மாதிரி வைரஸ்ன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த வைரஸ் எப்படி அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வவ்வால் கடிச்சு வந்த மாதிரி கிடைக்காங்க. அந்த வவ்வாலுக்கு எப்படி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுங்கிறது இன்னும் தெரியல. அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. அது வைரஸ்ன்னு சொல்லிட்டு டேரக்டாக சைஃபை படமாகவும் காட்டிக்கலாம், இல்லை கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஃபிக்ஷனல் படமாகவும் காட்டிக்கலாம். ஆனால் அது என்ன மாதிரி இருக்குன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி காட்டிட்டாங்க. அந்த பேசக் ஸ்டோரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கல்யாணி பெரியரசன் நடிச்ச படத்துக்கு இவ்வளோ மாசிங் கொடுக்க முடியுமான்னு நம்ம யாரும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். சத்தியமாக யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்தளவு தரமாக இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிற காமெடிஸாக இருக்கட்டும், இல்லை மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக புரிஞ்சிருக்கு. அப்புறம் ஆக்டர், அந்த ஹீரோட ஆக்டிங் வேற லெவல். ரொம்ப இன்னசென்ட் கேரக்டராக, ரொம்ப ஜாலியாக பண்ணான கேரக்டராக வந்துட்டு போகிறாரு. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கல்யாண பேசும் கொஞ்சம் சிறுமூஞ்சியாகவே இருக்காங்க. ஹீரோ அப்பப்போ கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ரொம்ப சின்சியராக இருக்கிற மாதிரி காட்டிட்டு ரொம்ப அவங்களுக்கும் ஏதோ ஜாப் இருக்கும் போல். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க போல். அவங்களுக்குன்னு ஏதோ ஜாப் இருக்கும் போது அதை நான் சாப்பிட்ட டூவில் தான் பார்த்தாலும் பார்த்து சொல்கிறேன். படம் நல்லா இருக்கு, ஒர்த்து வாட்ச். அந்த ஒயிட் ஏஞ்சல் ட்ரெஸ்க்காக